டெல்லியை விட பழமையான மகாபாரத நகரம் கண்டுபிடிப்பு. நான்காயிரத்தி 500 ஆண்டுகளுக்கு முந்தைய நகரமா? வேத இலக்கியத்தில் வரும் சரஸ்வதி நதி நாகரிகம் என கூறும் ஆய்வாளர்கள். ராஜஸ்தான் மாநிலம் டீக் மாவட்டத்துல இருக்கிற பஹாஜ் கிராமத்துல 4500 ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரிகத்தின் ஆதாரங்களை இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அகழ்வாராய்ச்சியில பல குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் கிடைச்சிருக்கு. 23 மீட்டர் ஆழமான புராதன நதிப்பாதை ஒண்ணு கண்டறியப்பட்டிருக்கு. தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இத ரிக் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற புராண சரஸ்வதி நதியோட தொடர்பு படுத்தி சொல்றாங்க. இந்த பண்டைய நதி அமைப்பு ஆரம்ப கால மனித குடியேற்றங்களை ஆதரிச்சிருக்கலாம் அப்படின்னும் பஹாஜ் கிராமத்தை சரஸ்வதி நதி படுகை கலாச்சாரத்துடன் இணைத்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. கீழடியில எப்படி அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அதே மாதிரி தாங்க இங்கேயும் நடந்திருக்கு. 800க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுல மண்பாண்டங்கள், பிராமி எழுத்துகளுடைய பழமையான முத்திரைகள், தாமிர நாணயங்கள், யாக குண்டங்கள், மௌரியர் கால சிற்பங்கள், சிவன் மற்றும் பார்வதி சிலைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்திய தொல்லியல் துறையுடைய தலைவர் பவன் சரஸ்வத் அவர் சொல்லும் போது, இந்த அகழ்வாராய்ச்சியில கண்டறியப்பட்ட பண்டைய நதிப்பாதை ரிக் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்க சரஸ்வதி நதியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நீரமைப்பு ஆரம்ப கால மனித குடியேற்றங்களை ஆதரித்து சரஸ்வதி பள்ளத்தாக்க, மதுரா மற்றும் பிரிட்ஜ் பகுதிகளுடன் இணைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மண்பாண்டங்கள், மகாபாரத கால ஆடைகள் மற்றும் பாத்திரங்களுடைய விளக்கங்களோட பொருந்தது அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதே தளத்துல இருந்து கிமு 400ஆம் ஆண்டை சேர்ந்த ஒரு சிலையும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மௌரியர் கால தாய் தெய்வத்துடைய தலைப்பகுதி அப்படின்னு நம்பப்படுது. இந்த அகழ்வாராய்ச்சி ராஜஸ்தான் மட்டுமல்லாம முழு வட இந்திய பகுதியுடைய பண்டைய வரலாற்றை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு புதிய திசையை வழங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.